நேத்து தளபதி யாருமே எதிர்பார்க்காத விதமா அஜித் குமாரோட வீட்டுக்கு போனாரு. கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தளபதி யோசிக்கவே மாட்டாரு. நேரடியா பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கே போயிருவாரு அப்படிங்கறத நிறைய பிரச்சனைகள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த கொஞ்ச நாட்களா தளபதியை பத்தி ஒரு வதந்தி சோசியல் மீடியால சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வதந்திக்கு தளபதி இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த வதந்திக்கும் நேத்து தளபதி அஜித் குமார் வீட்டுக்கு போனதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தை சேர்ந்த அஜித் குமாரை விசாரணைக்காக போலீசார் கூட்டிட்டு போயிட்டு காட்டுமிராண்டித்தனமா அடிச்சதுல அவர் உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டுல பெரிய பரபரப்பா பேசப்படுது. நேத்து காலையில இருந்தே அஜித் குமாரோட வீட்டுக்கு தளபதி நேரடியா போக போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரவ ஆரம்பிச்சது. ஆனா அது ஃபேக் நியூஸ். தளபதி வரதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத விதமா நேத்து நைட் 7 மணிக்கு அஜித் குமாரோட வீட்டுக்கு தளபதி நேரடியாவே போயிட்டாரு. அஜித் குமாரோட குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் தளபதி அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த நிலைமையில கொஞ்ச நாட்களா தளபதியை பத்தி ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, பிஜேபியோட முன்னாள் நிர்வாகி திருச்சி சூர்யா அப்படிங்கிறவரு தளபதி 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா 6 மணிக்கு மேல விஜய் பயங்கரமா குடிப்பாரு, அதனால வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாரு. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி விஜயும் 6 மணிக்கு மேல படப்பிடிப்புல இருக்க மாட்டாரு, வீட்டுக்கு கிளம்பிடுவாரு. அது மட்டும் இல்லாம இரவு நேரங்கள்ல வெளிநபர்கள் யாரையுமே விஜய் சந்திக்க மாட்டாரு. இத பல வருஷமா விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பச்சையான பொய்யா அவர் பேசியிருந்தாரு. சோ இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கூட தெரியாம எதிர்க்கட்சிகளும் தளபதியை இதை வச்சு பயங்கரமா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து நைட்டு 7 மணிக்கு தளபதி அஜித் குமாரோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. 6 மணிக்கு மேல விஜய் வெளியவே வரமாட்டாருன்னு சொன்ன பிஜேபி நிர்வாகிகள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்ட்டு தெரியல. சோ தளபதிக்கு ஏதாவது ஒரு வழியில கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னும் வரும் நாட்கள்ல தளபதியை பத்தி என்னென்ன பொய் பிரச்சாரங்கள் பண்ண போறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.